வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் அப்பா. நான் சூரியகுமார். இப்போ தான் முறையாக நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடையை பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ தீபாவளி பண்டிகை வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து அதிரசம் செய்கிறது வழக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதிரசம் வந்து வெல்லத்தில் செய்வாங்க, இல்லாட்டி சர்க்கரையில் செய்வாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அரிசி தேவைப்படும், சர்க்கரை, வெல்லம்லாம் தேவைப்படும். அதெல்லாம் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. கடைகள்ல வந்து ஸ்டாக் கிடைக்காது. அது மட்டும் இல்லாத ரேஷன் கடையில வந்து தீபாவளி பண்டிகை வரதுனால வந்து தொடர்ந்து ரேஷன் கடைகள் செயல்பட்டு வந்து தீபாவளி பண்டிகைக்கு முன்கூட்டியே வந்து அவங்களுக்கு அரிசி, அ சர்க்கரை, அப்புறம் வந்து பாம் ஆயில் அதெல்லாமே வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறோம். தொடர்ந்து லீவே இல்லாம வந்து தீபாவளி பண்டிகை முன்ன வந்து செயல்படணும். அது மட்டும் இல்லாத வீடுகள் தோறும் போய் ரேஷன் பொருட்கள குடுக்குறவங்களுக்கு வந்து வீடுகள் தோறும் போயிட்டு ரேஷன் பொருட்கள் குடுக்கணும். அப்படி இல்லாட்டி அப்ளை பண்றவங்க ரேஷன் கடையில பிரதிநிதி அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு பயனாளியா போயிட்டு அவங்க குடும்பத்தில யாராவது ஒருத்தர் வாங்குற மெத்தட்ல போயிட்டு ரேஷன் கடையில பொருட்கள வாங்கிட்டு வரதுக்கு வந்து தமிழக அரசு அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை வந்து தமிழக அரசு பரிசீலனை பண்ணி அனைத்து மக்களுக்கும் வந்து அரிசி, சர்க்கரை, பாமாயில், பருப்பு போய் சேர்றத உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். தேங்க் யூ.